பிரைஸ் த லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகின்றது. உங்களை வேதனைப்படுத்தின காரியங்கள் நன்மையாய் மாறப்போகின்றது. ஆதலால் நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் விடுதலையை பெற்றுக்கொண்டேன், நான் என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சிறந்த நன்மைகளால் திருப்தியாவேன். என்னுடைய வாழ்க்கை கீழானதாக அல்ல, மேலானதாக இருக்க போகின்றது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். ஆம், எப்போதும் நேர்மறையாக அறிக்கை செய்யும் போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். அதற்கும் மேலாக நம்முடைய நாளை ஸ்தோத்திரத்தோடும் உள்ளத்தில் நன்றி உணர்வோடும் தொடங்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கோலியாத் போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நம்மை உற்சாகப்படுத்துகிறதாக, புதிய உத்வேகத்தை தருகிறதாக, பலத்தை தருகிறதாக இருக்கும். இந்த அன்பும் மனதுருக்கம் உள்ள தேவன் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீ என்னை உண்மையாய் ஆராதித்தபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன், விடுவிப்பேன், பதில் கொடுப்பேன், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால் தானியேலை பார்த்த எல்லாரும் அவ்வளவுதான், அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது. ராஜா மறந்து போன ஒரு சொப்பனத்திற்கு எப்படி அவரால் விளக்கம் சொல்ல முடியும் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் தானியேல் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவரை கைவிடவில்லை. அவர் தானியேலுக்கு ராஜாவின் சொப்பனத்தை மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை, அந்த சொப்பனத்திற்கான விளக்கத்தையும் வெளிப்படுத்தினார். இந்த சம்பவம் அவருடைய அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி அந்த தேசத்திலே சிறந்த தலைவராக தானியேலை உயர்த்தியது. அன்னாளின் அழுகையை பார்த்தவர்கள், இத்தனை வருடங்கள் கடந்துவிட்டது, இனி இவளால் பிள்ளை பெற முடியாது, இதுவரை இவளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கவில்லை, இப்படியாய் இருப்பது இவளுடைய தலைவிதி, இவள் மலடியாகத்தான் இருப்பாள் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அன்னாள் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் அவளை கைவிடவில்லை. அன்னாளின் துக்கமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றினார். காரணம், அருமையான பிள்ளை தீர்க்கதரிசியாகிய சாமுவேலுக்கு தாயாகும் பாக்கியத்தை பெற்றாள். பல வருடங்கள் குறைவோடு காத்திருந்த சகரியா எலிசபெத் தம்பதியினரை பார்த்தவர்கள், இவர்களுக்கு வயதாகிவிட்டது, பலனும் குன்றிவிட்டது, இவர்களுடைய காத்திருத்தல் வீண், தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்ற இவர்களுடைய தாகம் முடிவிற்கு வந்துவிடும் என்று பேசியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் இடைவிடாமல் சேவித்த தேவன் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானனின் பெற்றோராக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த காரியம்தான் அவர்களுடைய ஊழியத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போனது. எனக்கன்பானவர்களே, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் கடினமானதாக, நம்பத்தகாததாக இருக்கலாம். நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுடைய நம்பிக்கையை தளர்ந்து போகச் செய்கிறதாக, சரி செய்வதற்கு கஷ்டமானதாக இருக்கலாம். நீங்கள் நம்பின காரியங்கள், மனிதர்கள் மாறி போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் காணப்படலாம். எல்லாம் முடிந்தது, இனி ஒன்றும் மாறாது என்பது போல சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், நீங்கள் இடைவிடாமல் சேவிக்கின்ற தேவன், நீங்கள் இடைவிடாமல் தேடுகிற தேவன் இனி ஒன்றும் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பத்தை, அற்புதத்தை செய்து தன்னை நம்பினவர்களை கைவிடாத தேவன் என்பதை நீங்களும் மற்றவர்களும் அறிந்து கொள்ளும்படி செய்வார். ஆதலால் எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும்? எதற்காக நீங்கள் கலங்க வேண்டும்? எதை நினைத்து நீங்கள் சந்தேகத்தோடு இருக்க வேண்டும்? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருங்கள், அவரையே அண்டிக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக, ஆசீர்வாதமாய் இருக்கும். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். ஆம், நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார், நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார், மேலும் நம்மை கனப்படுத்தி உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் அவர் நம்மை குறித்து உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கும் போது
யார் அதை தடுக்க முடியும்? யார் அதை மேற்கொள்ள முடியும்? என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆதலால் நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. மகிமையான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் உடைய கரத்தில் வைக்கிறேன். நீ சகல ஆறுதல் தேவன், நம்பினோரை ஒருபோதும் கைவிடாத தேவன் என்று நிரூபிக்க போகிறதுக்காக நன்றி. இந்த நாளில் உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா நுகங்களை முறிக்கிற, கட்டுகளை அவிழ்க்கிற உடைய வல்லமை இறங்கட்டும். போதும். இதுவரைக்கும் வடித்த கண்ணீர், இதுவரைக்கப்பட்ட பாடுகள், இதுவரைக்கப்பட்ட வேதனைகள், இதுவரைக்கும் இழந்த நன்மைகள், இதுவரைக்கும் காத்திருந்த காத்திருதல் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரட்டும், ஒரு முடிவுக்கு வரட்டும். அவருடைய கண்ணீருக்கு பதிலை பார்க்கட்டும். அவர்கள் பிரயாசத்திற்கு பலனை பார்க்கட்டும். அவருடைய உண்மையான சேவைக்கு ஏற்ற பிரதிபலனை பார்க்கட்டும். உயர்வை பார்க்கட்டும். ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அவருடைய மகிமின் கரம் அவரோடு கூட இருக்கிறதுக்காக, அவரை உயர்த்துகிறதுக்காக, அவரை தாழ்வாக எண்ணின மக்களுக்கு முன்பாக கனப்படுத்த போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆதலால் உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் இதை ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போக வேண்டாம். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரியமாக, விருப்பமுள்ளதாக, ஏற்றதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆதலால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. காரணம், பலருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். மேலும் ஃபர்தர் அப்டேட்ஸ்க்காக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மகிமையான நாட்கள், சந்தோஷமான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள் உங்களுக்கு முன்பாக காத்திருக்கிறது. God bless you. Amen.